கூட்டம் பாருதல ஐயா அதான் ஆடினே இருப்பேன் ஆடினே இருப்பேன் தலை கோசம் ஆடினே இருப்பேன். தலை எப்பவுமே சாமி தான் ப்ரோ. மங்காத்தானா தலை தான். பராசக்தியிலேருந்து வந்திருந்தா கண்டிப்பாக அது வெர்சஸ் இதுவே கிடையாது. ஜனநாயகன் எப்பயும் அடிச்சிருக்கோம். ஸோ மங்காத்தா இப்போ வந்திருக்கோம். மாசா அஜித் ஃபேன்ஸ் அது போஸ்ட்போன் பண்ணி இது பண்ணிருக்கோம். வந்துச்சுன்னா தளபதி மாதிரி மாசா போயிருக்கணும். சரி ஐயா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோச்சிக்காதீங்கோ. ப்ராக்டிக்கலில் மார்க் போட்டு விட்ருங்க. ப்ராக்டிக்கல் கூட எழுதலை. எங்கள் கடவுளை பார்க்க வந்துட்டேன். மன்னிச்சிருங்க ஹெச்ஓடி ஐயா. கடவுள் தரிசனம் பார்க்க முடியாது ஹெச்ஓடி ஐயா. உங்களை போனால் பார்த்துக்கலாம். கடவுள் தரிசனம் பார்க்க முடியாது. மன்னிச்சிருங்க ஹெச்ஓடி ஐயா. ஐயா அதான் ஆடினே இருப்பேன் தலை கோசம் ஆடினே இருப்பேன். மஜா ப்ரோ தலை படம் மஜா ப்ரோ பசியானுங்களே எனக்கு காலிலேருந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. எங்கள் ஆளை எப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போம். எவன் படத்தா விட்டிங்க. எவனுக்கும் இவ்வளோ க்ரௌட் இல்லை. எவனுக்கும் இந்த வைப்பு இல்லை. என் தலை படம் கொண்டு தான் எல்லாமே உள்ள பாட்டுலாம் போட்டு பிளாஸ்ட் ப்ரோ. ஐயோ ஆயிருந்தா இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும் ப்ரோ. டா சொரி எது வேணா வச்சுக்கோ. நீ தலை படம் தலை தான். மங்காத்தானா தலை தான். எந்த தேட்டர் இல்லைனா படம் வேணா போடு. ரோஹினினாலே தலை தான் ப்ரோ. கேம்பா ஆட் பண்ணார்ல அதை வச்சு கேம்பா குடிங்க சந்தோஷமா இருங்க. வணக்கம் மகளே. ஹெச்ஓடி ஐயா மன்சிரி ஐயா முன்னாடி சொல்கிறேன் மன்சிரி அல்ல ப்ரோ. சில பேர் சொல்கிறாங்கன்னா அவங்கள போய் கேளு ப்ரோ. தலை மனிதா கடவுள் அஜித் குமார் அவர் ஓசல தலை ப்ரோ அல்ல ப்ரோ. ஹெச்ஓடி ஐயா கொண்டு கிட்ஸி அமுச்சு விட்ருங்க. அவர் பார்த்தா மார்க் போட மாட்டார். டாபரு பெஸ்ட் சீனு அது பைக் சீனு. அவர் பண்ணுற ஸ்டண்ட்டு அவர் ஆக்ஷன்ஸு எல்லாமே பெஸ்ட் சீன் தாங்க. அவர் நடிக்கிற இந்த நெகட்டிவ் ஷேடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் எல்லாமே பெஸ்ட் சீன் தான். இதில் வந்து நம்ம குறை சொல்கிற லாகிங் எதுவுமே கிடையாது. நீங்களே பார்த்தீங்க. நான் ஒன்றும் இல்லை எல்லாம் க்ரௌட பார்த்தீங்க. சரி ரிலீஸ் ஆகிருந்தா எல்லாருமே வந்து பார்த்து சந்தோஷமாக பொங்கலை வந்து பேலன்ஸாக வந்து நியூட்ரலாக பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன ஒரு கேள்வி பாய் புது படமா அது பொம்மால பட அந்த மாதிரி படையாது. தலை பார்க்குற தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குறாரு. அப்புறம் வேற ஏன் ஓணும் நம்ம தலையா அவரு. இன்னொரு கேள்வி ப்ரோ. இப்போ ஏகே ஃபேன்ஸ் வந்து ஏகே நம்ம ஃபேன்ஸ் தளபதி தொண்டங்கறாங்க. இது எப்படி பாக்குறீங்க ப்ரோ? தலையும் பிடிக்கும் விஜயம் பிடிக்கும் அவன் தான் ப்ரோ. ரெண்டு பேரும் ரெண்டு இதே மாதிரி ப்ரோ. புது படம்லாம் தோத்துரும் தலை. இப்போ வர படம் எப்படி இருக்கு தலை? மங்காத்தா அளவுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அது சத்தியமா இல்லை தலை. மங்காத்தா தான் என்றைக்குமே சத்தியமா இல்லை. புது படம் தோத்துரும் மங்காத்தா கிட்ட. புது படம் பார்க்குற மாதிரி உள்ள உட்காந்து பார்த்து இருந்தோம் எல்லாருமே. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. நாங்கள் எங்கள் வழி வேற ப்ரோ. நாங்கள் தனியாக போயின்னு இருக்கிறோம். அவங்க எப்படி விசில் அடிக்க மாட்டோம் இதுக்கப்புறம். நாங்கள் இல்லை சில கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக சொல்லுவாங்களே நாங்கள் ஏகே ரசிகர் தளபதி தொண்டன்பாங்களே. அவன் அந்த மாதிரி சொல்கிறதுலாம் எங்களுக்கு தேவையில்லை ப்ரோ. எங்களுக்கு ஏகே போதும். அந்த மாதிரி தேவையே கிடையாது எங்களுக்கு. அரசியல் வேண்டாம் அஜித்தே. அதெல்லாம் தெரியாது ப்ரோ. நான் தெரியும் போயிருப்பேன் ப்ரோ. எனக்கு விஜயும் பிடிக்கும் அஜித்தும் பிடிக்கும் ப்ரோ. ஆனால் அஜித் தான் டிஎஃப் தான் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாச்சு. தமிழ்நாடுல தலைநாடு இது. யாராலையுமே போட்டியே போட முடியாது. அவர் படம் நடிச்சாலும் நடிகலான்னு சரி சொல்கிறாங்களா. இப்போ வந்து தலை ஃபேன்ஸ் எல்லாமே வந்து தளபதி சப்போர்ட் பண்ணுறாங்க அரசியல். ஆமாம் பண்ணுவோம் தான். நானும் அதே தான். இப்போ தலை ரசிகன் தளபதி தொண்டை அதே தான். இப்போ அவங்க சில பேர் வந்து தலையெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசின்னு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. தலை ஃபேனு. ஆனால் தளபதி நாங்கள் ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக. அது நல்ல விஷயந்தான். கேட்ட சிம்பிள் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவங்களே இது ஒன்று கொடுத்துருக்காங்க போல. பரவாயில்ல. எந்த இதுவாக இருந்தால் நம்ம போய் ஓட்டு தானே போட போகிறோம். இந்த சிம்பிள் தான் ஓட்டு போடணுமா என்ன? எதுவாக இருந்தாலும் போகலாம். அதாவது அவ்வளோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மங்காத்தா தான் தேட்டர்லேயே. நான் வந்து ஆனஸ்ட் சொல்லணும்னா நான் விஜய் ஃபேன் தான். ஆனால் மங்காத்தா பார்த்து எனக்கு அஜித் ஐயோ வெறித்தனமான எக்ஸ்பீரியன்ஸு. அது ரோஹினி FDFSல மெயின் ஸ்க்ரீனு
தெரிய விட்டாங்கள. இது சில வீடியோஸ்கில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஏகே ஃபேன்ஸு தளபதி தொண்டெல்லாம் போடுவாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் எப்படின்லாம் தெரியல. எல்லாருமே ஒன்றா வந்து எல்லா படத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனால் போதும், அவ்வளோதான் ஜாலியாக. ஓகே, நீங்கள் விஜய் ஃபேன்ஸாக இப்போ சினிமாவில் வந்து இப்போ அஜித்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பேசுங்க. ஆனால் ஏகே ஃபேன்ஸ் வந்து அரசியலில் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அரசியல்லாம் வேணாம், நம்ம ஜாலியாக படம் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். ப்ரோ FDFS தரமான FDFS ப்ரோ. என் வாய்ஸே பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாருமே வந்துட்டு தேட்டர்லேயே சீட்லேயே உட்காரல ப்ரோ. செகண்ட் ஹாஃப் எல்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க ப்ரோ. ஓப்பன் த பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 3 டைம் போட்டாங்க. ஒன்ஸ் மோர் ரொம்ப என்டர்டைன்மெண்ட். நல்லா மஷப்பெல்லாம் போட்டாங்க, டிஜேலாம் இருந்துச்சு, சூப்பர், நல்லா என்டர்டைன்மெண்ட் வச்சு. நான் இதுக்காகவே ரோஹிணி செலிப்ரேஷன் பண்ணுக்காகவே நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் ப்ரோ. இப்போ இது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா தளபதி படம் ரிலீஸ், தலை படம் ரிலீஸ் இதே போயிட்டு இருக்கு. வேறு படத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது? புரியல ப்ரோ. வேறு படத்துக்கு மக்கள் ஏதாவது ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கா? ப்ரோ இல்லை ப்ரோ, அவங்கவுங்க ஃபேன்ஸ் அவங்கவுங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நாங்கள் எப்போவுமே தலைக்கு வந்துட்டு அதிகமாக சப்போர்ட் இருக்கோம் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டோட ஃபேன்ஸ் பேஸ் அதிகமாக இருக்கிறது தலைக்கு மட்டும்தான். ஓகே ப்ரோ. ஏகே ரசிகர் தளபதி தொண்டெல்லாம் சொல்கிறாங்களா, நிறைய வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் தான் போட்டுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பார்க்குறதா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்த்துக்கலாம் ப்ரோ, அது வரைக்கும் ஓகே. புது படம் மாதிரியா இருந்துச்சு கண்டிப்பாக. இல்லை செலிப்ரேஷன் இப்படி எல்லாம் செலிப்ரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் பெருசாக. இந்த நேரத்தில் ஜனநாயகன் படம் வரல, தளபதிக்கு ஒரு வருத்தமானது போயிட்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் படம் பொறுமையாக வரட்டும். இங்கிலீஷ் மாதிரியே இல்லை, புது படம் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சீன் பிரசாதாக இருக்குது. நல்லா கிளீஸ்லாம் பட்டையை கிளப்பிட்டு இவன் தான் அங்கே மெயினு விரிச்சிட்டாரு. தொண்டையை பார்த்தீங்களா? சேலத்துலேருந்து வரேன் இதுக்கோசரம். செலிப்ரேஷன் பட்டாசா இருந்துச்சுல, எல்லாமே இருந்துச்சு. உள்ள வெடி மட்டும் தான் போடல, அதுக்கு அலோடு தரல. தந்துருந்தா அவ்வளோதான், பிளாஸ்ட் தான். ஒன்ஸ் மோரே போகலாம். அது அவங்க விருப்பம் தானே. ஆனால் வந்திருந்தா அவ்வளோதான். துணிவு வாரிசு பார்த்துப்பீங்க என்ன நடந்துச்சுன்னு. ஆமாம், அது அவங்க விருப்பம் தானே, அவங்க நினைக்கிறது இல்லை. ஆனால் வந்திருந்தா கிளாஸ்ல கண்டிப்பாக அடிதான், அது அவங்களுக்கே தெரியும். அஜித் அவர்கள் வந்து எங்களுக்கு தலைன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா, அது எப்படி உங்களுக்கு வருத்தமா இருக்கா? இல்லை பரவாயில்ல, ஏகேன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அவர் வந்து படம் நடிக்கிறாரு, அவர் ஃபேஷன் போறாரு, வேற வழி இல்லை. அவர் போறாரு, நம்ம வந்து நம்ம வாய்க்கு வந்து போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யாரும் சொல்லுதல்ல, ஏன் வந்து வாங்க என் படம் பாருங்க, இப்போ வந்து கூட்டம் சேர்ந்து சாவுறாங்க, அந்த மாதிரி சொல்ல முடியும். அதெல்லாம் வானா, அதுதான் ரசிக மன்ற ஆயிடுச்சாரு. மன்றமே இல்லை தானே, மன்றம் இல்லாம கூட்டம் பாருதல. இதே மாதிரி படம் திருப்பி இதே மாதிரி ஜேர்னல் ரீரிலீஸ் வரும்ல. ரீரிலீஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு. புது படம் இதே மாதிரி இது புது படம் ரீரிலீஸ் மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீங்க ஷோ ரோஹிணியில பாருங்களா, ஹவுஸ் ஃபுல் 24 ஹவுஸ் ஃபுல் எல்லாமே ஃபுல்லு. இத்தனைக்கும் ரோஹிணியில பெரிய ஸ்கிரீன்ல தான் போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் கிடைக்கல. ஆனா அந்த சர்வர் கிளாஸ் ஆயிடுச்சு, டிக்கெட் ஃபுல் ஆயிடுச்சு. எப்படியே அடிச்சு பிடிச்சி ருக்குமணியை கண்டுபிடிச்சிட்டேன். ருக்குமணி உள்ள போனதான் நான் 4 ஸ்கிரீன் உள்ள போய் வந்துருந்தேன். ஒரு 4 ஸ்கிரீன் பார்த்துருக்கேன். 4 ஸ்கிரீன் போய் வந்துடும், நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். வைப்பெல்லாம் வந்து வேற லெவலு. எல்லா ஸ்க்ரீன்லையுமே சரி, தலையோட படத்துக்கு வந்து இந்த படம் வந்து புது ரிலீஸ் மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு புது படம் பார்க்குற மாதிரி அவர் பேஷன் முடிச்சுட்டு வரட்டும், கண்டிப்பா இப்போ ஏப்ரல்ல நெக்ஸ்ட் வரப்போகுது. தீபாவளி ரிலீஸ் ஆகும் பாருங்க, ரிலீஸ் ஆகும், இல்லை பொங்கல் ரிலீஸ் ஆகும். எனக்கு தேவை அவ்வளோ தேவை, வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 படம் கூட இல்லை. இந்த படத்துக்கு வந்து தடை போட எவனுமே கிடையாது. இன்னும் வரல, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல. எப்படின்னா புதுசா படம் எப்படி இருக்கு பாருங்க, விருத்தனம் ஆயிடும். ப்ரோ கடவுளுக்குலாம் பால் அபிஷேகம் எல்லாம் தான் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. பால் இல்ல, கேம்பா அபிஷேகம். இன்னைக்கு பால் பண்ணா தப்பு திட்டுறான்னு சொல்லி கேம்பா. அரசியல் தலை எப்பவுமே வந்து தலை வந்து அரசியல் பத்தி வந்து பேச மாட்டாரு. சொல்றவங்க 1000 சொல்லட்டும், ஆனா தலை வந்து அந்த மாதிரி வந்து போற ஆள் வந்து கிடையாது. சரிங்களா? ஓகே. அரசியலா புரியுங்க, அரசியல்
விசில் சின்னமும் அதான் இப்போ தேட்டர் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். அரசியல்லாம் ஒரு 2026 நிறைய பிரச்சனை வருது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஜாலியாக பார்த்துக்கலாம். இப்போ தலை ஃபேன்ஸ்லாம் விஜய்க்கு அரசியல் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட்லாம் இல்லை தலை, அது அவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. Man City தளபதி தொண்டன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் தலை ஃபேன் தான், நான் தொண்டனே கிடையாது. தலைக்கு மட்டும்தான் எதுவுமே கிடையாது, தலை மட்டும்தான். அவங்க இருப்போம் வரது வராது நம்ம ஒன்று. ஆனால் வந்தால் கன்ஃபார்ம் சொல்ல அடிதான். சில அஜித் சார் டைலாக்லாம் பேசணும்னு வந்தேன், என்னால் முடியல, தொண்டை போயிடுச்சு. நான் இஎன்டி டாக்டர் கிட்ட தான் போனேன், அந்த லெவலுக்கு எனக்கு தொண்டை போயிடுச்சு. மங்காத்தா பார்ட் 2 ப்ரோ, இதே வெறியோட இப்போ தயவுசெய்து மங்காத்தா பார்ட் 2 மட்டும் அனௌன்ஸ் பண்ணட்டும். படம் வந்து பாருங்கள், கண்டிப்பாக மங்காத்தா 2லாம் 1000 கோடி அசால்ட்டாக அடிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு வைப்பு வெறி, அவனுக்கு வெறியேறி போய் வேக்சின் போடுற அளவுக்கு ஆகிட்டாங்க உள்ள. அஜித்குமார்ன்ற ஒரு வேக்சினை போட்டால் தான் இது சரிப்பட்டு வரும், அந்த அளவுக்கு ஆகிட்டோம். இப்போ அடுத்தடுத்து நான் வந்து ஷோ பார்க்கலாம் தான் இருக்கேன். இப்போ 4 மணிக்கு வந்து ஒரு ஷோ மங்காத்தா வரலான் இருக்கேன். அவ்வளோ ஒரு இது ப்ரோ, ஆடிட்டே தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் இருக்க. மாஸ், ஒன்லி மாஸ். 27 ஸ்க்ரீனும் வந்து அதான் ஹவுஸ், 27 ஷோஸும் வந்து ஃபுல்லு. எனக்கு தெரிஞ்சு ரோஹிணியில் 7வது ஸ்க்ரீன் இருக்குன்னு இன்றைக்கி தான் தெரியும். 7வதுன்னு ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க போல். அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் எல்லாமே ஃபுல்லு. என்னையா படம் அப்பா. அதாவது அந்த செஸ் போர்டு ஒன்று விளையாடுறாரு, அந்த செஸ் போர்டு தயவுசெய்து எங்கேயாவது கிடச்சிதுன்னா வந்து சொல்லுங்கள். அப்படி இருக்குது ப்ரோ உள்ளுக்குள்ளே. அஞ்சலியும் வைபவம் கிஸ் அடிக்கிறாங்க, அந்த இடத்துக்கு பின்னாடி கமல் சார் ஃபோட்டோ வச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நான் மிரண்டேன்ப்பா. வெங்கட் பிரபு அண்ணன் நீங்கள் வேறு லெவலில், நீங்கள் அப்படி ஒரு டீகோடிங்கு. எல்லாருக்குமே ஈக்குவல், லக்ஷ்மி ராயா இருக்கட்டும், வைபவா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ரோலு. வேறு லெவல் ஒரு சம்பவம். மங்காத்தா 2ல் யுவன் சங்கர் ராஜா தான் வேணும் எங்களுக்கு. யுவன் சங்கர் ராஜா ஏகே காம்போ. ஏகே சார் 3 படம் பண்ணுறீங்களா, ஒரு படம் யுவன் அண்ணன் கூட பண்ணுங்கள் தயவுசெய்து. அவரோட பிஜிஎம்லாம் 15 வருஷம் முன்னாடி வந்த படம், என்ன சவுண்ட் குவாலிட்டி. இன்றைக்கி ஒரு மாதம் போன மாதம் போட்ட படம் போய் காதில் வச்சா காதெல்லாம் டேமேஜ் ஆகுது சவுண்ட் குவாலிட்டி. யுவன் அண்ணன் மிரட்டியிருக்காரு. ரேஸு சீனு பயங்கரம் பண்ணிட்டாரு தலை. எனக்கு அவரோட ஸ்போர்ட்ஸு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அவரை ரேசிங் ட்ராக்கில் போய் பார்க்கணும் தலையை. ரேஸையும் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு இருக்கோம் நாங்கள் ஏகே ஃபேன்ஸ். அப்புறம் என்னென்னா மங்காத்தாக்கு ஈக்குவலான படம் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. தெரி வந்து பார்த்தோம்னா என்ன இருந்தால் வேதாளம் அந்த மாதிரி தான். தெரி ஒரு வேளை தெரி போஸ்ட்போன் ஆனதே நல்ல விஷயந்தான். ஏன்னா தனித்தனியாக கொண்டாடணும். இப்போ கில்லியை தனியாக கொண்டாடணும், படையப்பா தனியாக கொண்டாடணும், மங்காத்தா தனியாக கொண்டாடுவோம். இப்போ அடுத்து வரட்டும், விஜய் சாரோட படம் வரட்டும், அந்த படமும் வரட்டும். அதெல்லாம் வந்து சும்மா அந்த வலைப்பேச்சில் ஒருத்தர் இருப்பார்ல, இந்த அந்தனா பிஸ்மி அந்த மாதிரி ஆட்கள் வந்து சும்மா 2 பேருக்கு சண்டை மூட்டி விட்டு அது வேலை பார்க்குறது. எல்லாருமே நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை. ஏன் ப்ரோ, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என் உயிர் நண்பன் ஒரு விஜய் ஃபேனு, நான் எப்படி ப்ரோ இருக்க முடியும்? அதே மாதிரி அவனுக்கு வந்து நான் வந்து ஏகே ஃபேனு, நான் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் ப்ரோ இருக்கிறோம். இவனுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த திருப்பூர் சுப்பிரமணியன் ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு, அவரெல்லாம் பேசுறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அஜித்துக்கு மார்க்கெட்டே இல்லை, அஜித்குமார் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயா, இந்த குட் பேட் அக்லி படம் தான் இந்த 2025 ஹையஸ்ட் கலெக்ஷன், கூலியை விட பெருசாக ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் இல்லை. அப்போ அஜித் சார் வந்து தளபதி, தலைவர் 3 பேருமே ஒரே பொசிஷனில் தான் இருக்காங்க. படம் தான் தீர்மானிக்கிறத தவிர கலெக்ஷன் அப்படி இப்படின்னு 3 பேருமே மாசு தான். அதனால் இந்த பாலிடிக்ஸ் தயவுசெய்து வந்து பண்ணாதீங்க. சினி ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி பேசுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ஏகே எத்தனை அடிப்பட்டாலும் மனுஷன் நல்லா இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவரோட நல்ல மனசு. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க பிடிக்கலையா கேம்பா, சரி வாயில் வயிற்றில் ஊற்றாத, வாங்கி தலை கட் அவுட்டுக்கு ஊற்று. 7up ஸ்ப்ரைட்டு இதெல்லாம் போய் குடிக்கிறீங்களே, அப்போ அதை வாங்குறது இது ஒரு ஆப்ஷன். என்ன தப்பாக ஆகிட போகுது, நல்லது தானே பண்ணுறாரு அந்த மனுஷன். ஸோ அதனால் ஏகே எது பண்ணாலும் நல்லதாக இருக்கும். ஆல்வேஸ் ஏகே. அதான் ப்ரோ, என்ன சுயநலம்னு கேட்குறேன். 20 ப்ரோ, துபாயோட மதிப்பு படி பார்த்தோம்னா வெறும் 20,000 அந்த காசு. அந்த காசை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரேசிங்கில் அவர் கூட ஒரு நியூஸ் வந்தது, அது உண்மையாக போயான்னு தெரியல. ரேசிங்கில் அவர் கூடவே உட்காந்து ட்ராவல் பண்ணி ஒரு 2 லேப் சுற்றலான்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, டேய் சும்மா அடுத்தவனை வந்து திட்டிக்கிட்டு புலம்பிட்டு இருக்காத, என் கூட வந்து உட்காரு, லைஃப் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு ஏகே சார் வந்து தான் எப்படி ஒரு லக்ஸரியான ஒரு லைஃபு இல்லைனா இவன் அப்படி வாழணுமோ அந்த வந்து தான் ரசிகனும் வாழணும், எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறேன். இல்லைனா விட்டுருவாங்களா ரேசிங்கில்? ஸோ ரேஸ் வந்து ஒரு ரேசரு ஒரு பெரிய லெவலில் தமிழ்நாடுக்கே இன்றைக்கி தலை ஒரு ஐக்கானாக இருக்கிறாரு. மொத்த தமிழ்நாடே அவரது தான். பாருங்கள், இந்த SDAT அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் வந்தது. அப்புறம் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு, வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கொண்டு போகிறாரு தலை. அப்போ மொத்த தமிழ்நாடு அவரை விரும்புது. இந்த ஒரு சிலர் டாக்ஸிக் அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஃபைனலாக சொல்லணும்னா அஜித் என்பவர் சுயநலம் இல்லை. அவர் சுயநலம் நினச்சிருந்தா இந்த விளம்பரத்தில் என்றைக்கோ நடித்து இன்றைக்கி ஒரு 2000 கோடி சம்பாரிச்சிடலாம். என்றைக்குமே தலை வந்து நல்லது தான் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு என்றைக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தளபதி கொக்கோ கோலா, அதாவது கொக்கோ கோலா நடித்தார், கிங்ஃபிஷரில் நடிக்கல. 2 பேரும் கொக்கோ கோலா தான் நடித்தாங்க. இவ்வளோ பேசுகிறானுங்களா,
அஜித் விஜய் மோசம் கொக்கோ கோலா கம்பெனி எங்கே போவான் தெரியுமா பேசிட்டு டாஸ்மாக் போயிட்டு ஒரு பிராந்தி ஒரு குவார்டர் வாங்கிட்டு இவன் குடிச்சிட்டு இருப்பான். அது இவனுக்கு தப்பாக தெரியாதான். அஜித் சாரும் விஜய் சாரும் கோலா கம்பெனியில் வந்துட்டாங்கன்னா இவருக்கு வந்து உடனே இவர் ஒரு மாதிரி ஆகிடுவாரா. என்ன ப்ரோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்க கரெக்டாக தான் ப்ரோ இருக்காங்க. சில பேர் அப்படி பேசிட்டு இருக்காங்க. அஜித் குமாரே பார்த்தீங்கன்னா கோலா குமார்னு கலாய்க்கிறாங்க இன்டர்நெட் பார்க்குறீங்க. கோலா குமார்னா கேம்பா குமார் கேம்பா குமாரா அதான் கலாய்க்கிறான். அதெல்லாம் வந்து அவர் ஒயிட்டை பிளாக் ஹேருக்கு ஒயிட் ஆன போதே டை அடிக்காமல் அதெல்லாம் வந்து டேய் ஒன்றுமே இல்லை போட அப்படின்னு தட்டி விட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மனுஷன். இவனுங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவனுங்களுக்கெல்லாம் காண்டு என்னென்னா அவர்கிட்ட இருந்து காசு வர மாட்டேங்குது. அந்த காலத்துலேருந்து அவர்கிட்ட இருந்து ப்ரொமோஷனுக்கெல்லாம் பெருசாக காசு வராது. அந்த வயிற்றுச்சலில் அஜித்துக்கு மார்க்கெட் இல்லை அஜித்துக்கு கூட்டம் இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்காண்டே. நான் ஒன்று தான் சொல்கிறேன், ஒரு டிக்கெட் எடுத்து கொடு. இன்றைக்கி 7 ஷோ வந்து ஃபுல்லு. ஒரே ஒரு டிக்கெட்டை நீ நார்மல் ஸ்க்ரீனில் எடுத்து கொடுத்துறேன் பார்க்கலாம். இதுதான் பவர் அஜித்குமாரோட மாஸ் அப்படிங்கிறது. என்றைக்குமே ஏகே தமிழ்நாட்டில் ஒரு மாஸுங்கிறத இன்றைக்கும் இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் இன்னொரு ஷோ வரலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக யுவன் சங்கர் ராஜா அதில் மியூசிக் பண்ணணும். மங்காத்தா 2க்கு வெறித்தனமான வெயிட்டிங். இதே சூட்டோட சூட்லாம் போட்டு விட்டுருங்க மங்காத்தா.